கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கடைசி வாரத்துல அதிகமாய் நான் பிரசங்கம் பண்ணுவது மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுவேன், கிருபை குறித்தும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் இந்த நாளில வேறொரு செய்தியை என்னோடு கூட பேச சொன்னபடினாலே இந்த கால வேளையில வேறொரு செய்தியோடு கூட உங்களை சந்திக்க கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். அருமையான இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பாடுபடு. அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. பாடுபடு என்ற ஒரு செய்தியின் தலைப்போடு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான செய்தியின் ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோம் தேசத்தில் இருக்கிற சிதறி கிடக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு அவன் நிருபம் எழுதும்போது ஒன்றை எழுதுகிறான். இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று எழுதுகிறார். மேல் வசனத்திலே ஒரு வார்த்தையை அழுத்த திருத்தமாய் ஒரு வார்த்தை அவன் எழுதுகிறான். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் மகிமைப்படுவீர்கள். அப்படி என்றால் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அருமையான மேன்மையான மகிமையான ஒரு ஜீவியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக பாடுபடும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் துக்கத்தையும் வேதனையையும் நிந்தையையும் அவமானத்தையும் நெருக்கத்தையும் அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே பெருவாரியான கிறிஸ்தவர்கள் அருமையான இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவானே ஆனால் அவன் எல்லா மனிதனை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த செய்தி உங்களை கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற ஒரு போர் வீரனாக உன்னை மாற்றும்படி அருமையான ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே யுத்த களத்திலே அருமையான இந்தியாவை பாதுகாக்கும்படி அருமையான யுத்த களத்திலே இந்தியாவினுடைய அருமையான பாகிஸ்தான் பார்டரிலே அவன் தன் ஜீவனை பணயம் வைத்து தேசத்துக்காக அவன் மரிக்கிறான். அருமையான சொந்த குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர தாய் தகப்பன் பாடுபடுகிறான். பல இடங்களிலே ஜனங்கள் பாடுபடுகிறார்கள், உழைக்கிறார்கள், சாகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு, அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப சொட்ட வார்த்தை, அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால், அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அடுத்த வசனம் ரொம்ப நல்ல வசனமா இருக்குது, வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள்
அல்லவென்று ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்க இந்த நம்ம சல்சிமையும் பாடுபடும் போது நம்ம ரொம்ப வேதனைப்படுறோம், கண்ணீர் விடுறோம், துக்கப்படுறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் செய்றோம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு. தனியாய் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், புருஷன் ரட்சிக்கப்படல, பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, குடும்பம் அருமையான நம்முடைய விசுவாசத்துக்கு ஒத்துழைக்கல, எவ்வளவு பாடுபட்டோம். சில சமயத்துல சிலருக்கு நம்ம நிறைய உதவி செய்யறோம், ஆனா நன்றி இல்லாதவங்களா ஜனங்க இருக்கிறாங்க. நன்றி இல்லாதவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு தீமை செய்கிறவர்களாய் மாறிடுறாங்க. அப்படிப்பட்ட நெருக்கங்கள் கூட எல்லாம் நீங்க கடந்து வந்தவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அருமையான இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவருடைய அருமையான மகிமையை, அவருடைய மேன்மையை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய ராஜ்யம் திறந்து வைக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இது இடுக்கமும் நெருக்கமான வாசல், இதிலே பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று போடப்பட்டது. அந்த சிலர் யார் என்றால், பூமியில கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அந்த ஒரு வார்த்தை தான் நீங்க ரொம்ப முக்கியம். முழு வசனத்தையும் நீங்க வாசி செய்தி வசனத்தை மறந்துடாதீங்க. அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியா. இப்போ 2 பேர் நமக்கு முன்னே இருக்கிறாங்க. யார் 2 பேர் இந்த வசனத்தின் வார்த்தையில? ஒன்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், 2வது அவரை இணைந்து இன்னொன்று இருக்கிறது, பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த பாடை ஒருவன் கடந்து வந்தால்தான் ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படியாய் நான் போகிறேன், மறுபடியும் வருவேன். அல்லேலூயா. யாருக்காக? அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் மகிமைப்படுவீர்கள். அவரோடு கூட நீங்கள் அருமையான பாடுபட்டால் இயேசுவை பார்க்க முடியும், இயேசுவை தரிசிக்க முடியும். Praise the Lord. இம்மைக்குரிய நன்மைகளை உலக ஜனங்கள் நம்மை காட்டிலும் நல்ல வசதியா இருக்கிறார்கள். இம்மைக்குரிய ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் நம்மை காட்டிலும் நல்ல வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். அருமையான மருத்துவர்கள் 24 மணி நேரமும் அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். எல்லா வசதி வாய்ப்புகளோடு கூட ஜனங்கள் வாழ்கிறார். இங்க மன்மோகன் சிங் இறந்து போயிட்டாரு 90 வயசுல. சாதாரண ஆளா இருப்பாரு. இந்தியா பைனான்ஸ் மினிஸ்டர். 4-5 டாக்டர் இருப்பாங்க வீட்டுல. எல்லா சாப்பாடுலாம் அவங்களுக்கு எல்லாம் அளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். அமெரிக்கால இருக்கிற டாக்டர் வர சொன்னா கூட வருவாங்க. அருமையான லண்டன்ல இருக்கிற ஒரு போன் பண்ணி அந்த டாக்டர் வர சொன்னா வருவாங்க. பிபி பார்க்க, சுகர் பார்க்க கூட நம்ம ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பிபியோ, சுகரோ, கொலஸ்ட்ராலோ பார்க்க அவர்களுக்கு மிஷின் அமெரிக்கால இருந்து வரும், துல்லியமாய் காமிக்கும். நம்ம நாட்டு மிஷின் ஒண்ணுல ஒரு அளவு காட்டும், அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு அளவு காட்டும். அதே மிஷின் தான். ஒண்ணுல சுகர் அதிகமா இருக்கு, ஒண்ணுல சுகர் கம்மியா இருக்கு. நம்ம மிஷின் எல்லாம் கொஞ்ச நாள் ஒழுங்கா வேலை செய்ய, அப்புறம் வேலை செய்யாது. தேவனுடைய பிள்ளையை அவ்வளவு வசதியாய் ஜனங்கள் வாழ்கிறார்கள். நம்முடைய தரிசனம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய அருமையான தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இனி வரும் பலன்தான். ஆமென். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான். அவர்களுடைய தரிசனம் என்ன? இனி வரும் பலன் மேலே. ஆபிரகாம் நினைச்சா அருமையான 10 தாஜ்மஹால் கட்டலாம். 10 என்ன, ஊரெல்லாம் தாஜ்மஹால் கட்டலாம். அவ்வளவு செல்வந்தன் தான். ஆனால் அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஈசாக்கு கூடாரங்களிலே
குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். அவர்களுடைய அருமையான பூமியிலே அந்நியரும் பரதேசியுமாய் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டார்கள். ஒன்று பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றும்படி பாடுபடும்படியாய் ஆண்டவர் என்ன வைத்து போயிருக்கிறார் என்றால் பாடுகளை மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் இன்னொருவர் கூட வாசிக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளின் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நான் நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவினுடைய அருமையான ஊழியத்தை குறைவானதை என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இந்த கால வேளையில ஒவ்வொருவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு என்றால் இயேசுக்காக ஊழியம் செய்யும்படியாய். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை. இயேசுக்காக ஊழியம் செய்ய யாருக்கு ஆசை? யாருக்கு விருப்பம் இல்லை? இயேசுக்காக ஊழியம் செய்ய எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆனால் இயேசுக்காக ஊழியம் செய்ய ஏன் யாரும் வரமாட்டாங்க? அப்படியே வந்தா மாச சம்பளம் ஏதாவது இருந்தா பரவாயில்ல. அந்த சமுதாய கட்டமைப்புல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அதிலே போனால் அருமையான சர்ச்சை கட்டி கொடுப்பாங்க, மாச சம்பளம் கொடுப்பாங்க, அருமையான மெடிக்கல் அலோன்ஸ் கொடுப்பாங்க, வீடு வாடகை கொடுக்க வேண்டாம், அருமையான எல்லா வசதிகளும் இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு வருகிறவர்கள் ஏராளமான பேர் அதற்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் பாடுபடுகிற ஊழியத்துக்கு யார் வருவார்கள்? நெருக்கப்படுகிற ஊழியத்துக்கு யார் வருவார்கள்? அருமையான உபத்திரவம் அனுபவிக்கிற ஊழியத்துக்கு யார் வருவார்கள்? அப்பா பெரிய சபையை கட்டி வச்சிருந்தா பிள்ளைக்கு அழைப்பு வரும், வேற பிள்ளைக்கு கூட அழைப்பு வந்திருக்கு. இவ்வளவு வயசு இருக்குது, இயேசுநாதருக்கு ஊழியம் செய்ய போறேங்கிறது. ஏன்னா அவ்வளவு வசதி இருக்கு, அவ்வளவு ஜனங்க வர்றாங்க, காணிக்க நிறைய வருது, அருமையான பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்குது. ஒண்ணுங்காத ஊழியத்துக்கு யாரையா வருவாங்க? ஐயா, ஒரு வருமானம் இல்லாத ஊழியத்துக்கு யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரவே மாட்டாங்க. ஏனென்றால் இந்த ஊழியத்துல பாடு இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது. அருமையான வரமாட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, அருமையான அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த பாடு வேணுமானாலும் நான் சகித்துக் கொள்வேன், இந்த பாடு என்னாலே சகிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பாடு நீ சகிச்சாதான் என் கூட வர முடியும். ஆமென். இந்த நெருக்கத்தை நீ சகிச்சாதான் என் கூட வர முடியும், என்னோடு கூட நீ நடக்க முடியும்.
ஆண்டவரே, இந்த புருஷனோடு என்னாலே வாழவே முடியாது, இந்த மனைவியோடு கூட என்னாலே வாழ முடியாது, இந்த பிள்ளைகளோடு கூட என்னாலே வாழ முடியாது. ஆண்டவரே, இந்த சபை சரியில்லை, நான் வேறொரு சபைக்கு போகிறேன். இந்த ஊழியம் சரியில்லை, நான் வேறொரு ஊழியத்துக்கு போகிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுகத்தை ஜனங்கள் விரும்பி போகிறார்கள். அருமையான நீங்க பஸ் ஏறின உடனே சீட்டு பிடிப்பாங்க பாருங்களேன், அங்கேயும் பார்ப்பாங்க. ஐயோ, படபடான்னு பிடிச்சிருவாங்க சிலர். ரிசர்வ் பண்ணி போனா நமக்கு பரவாயில்ல, அன்ரிசர்வ்ல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க பிளைட்லயும் அப்படிதான். நீங்க போய் உட்கார்ந்தா நம்ம நம்பர்ல ஒருத்தர் உட்கார்ந்து அப்படிமா எல்லாம் ஒரு சொகுசான பிரயாணத்தை பூமியில செய்ய விரும்புகிறார்கள், ஒரு சொகுசான வாழ்க்கை விரும்புகிறார்கள், ஒரு சொகுசான ஆராதனை விரும்புகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவரோடு கூட நீ பாடுபட்டால் மாத்திரமே அவரோடு கூட நீ மகிமைப்பட முடியும். அவரோடு கூட நீ பாடுபட்டால் மாத்திரமே கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அருமையான மோசே ஆண்டவர் அழைக்கிறார். இதற்காக ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாய் ஒரு மகிமையான அழைப்பு மோசே நோக்கி வருகிறது. என்ன வருகிறது? வா மோசே, என் ஜனங்களுடைய கூக்குரல் என் சமூகத்தில் எட்டிட்டு அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. சரி ஆண்டவரே, நான் வந்துறேன் அவன் சொன்னான். நீங்க வாசிச்சு பாருங்க, யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். அப்படி மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் அவனை எப்படி அழைச்சார் தெரியுமாயா? அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது முள்செடியில. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சை கழட்டி போடு மோசே, மோசே, உன்னை என்னுடைய மகிமையான ஊழியத்தை செய்யும்படி அழைக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். நீ அக்கினியிலே பார்க்கிற தேவன் நான் தான், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, அது அவன் சொல்றான், திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அடுத்தது என்ன சொல்றான் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற, நீ அனுப்ப என் மேல வச்சிடாதே உங்க சித்தத்தை. அவன் சொல்றான், அவன் வழிக்கு போறான் பாருங்க, அவ்வளவு அவன் ஒத்துக்கவே விரும்பல. ரெண்டாவது அவன் சொல்றான், நீ யாரையாயில் அனுப்ப சித்தமா இருந்தா அவன் அனுப்புங்கிறான். அதே யாத்திராகமம் 4:12 வாசிக்கலாம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். என்ன நீ விட்டுங்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே விட்டுங்கிறான். நீங்க எல்லாரையும் அழைச்சது போல ஆண்டவர் அழைக்கல. உங்களை எப்படிங்க ஆண்டவர் அழைச்சாரு? நான் மீட்டிங் போயிருந்தேன், என்ன அந்த பிரதர் பேர் சொன்னாரு, உன் மேல பேர் வச்சு நீ வா ஊழியத்துக்கு சொன்னாரு, வந்தான். அப்படி மோசே அழைக்கல. நீ எப்படி வா ஊழியத்துக்கு வந்த? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சி சொல்ற, நிறைய சாட்சி நான் கேட்டுக்கிறேன். ஊழியத்துக்கு வந்து நீ எப்படி வந்த? ஆண்டவர் மோசேய முச்செடியில தரிசனமானது மட்டும் இல்ல, அருமையான அவர் சொல்றாரு, உன் கையை போடுங்கிறாரு. கையை போட்டு வெளியெடுத்தா வெண்புஷ்டம், கையெல்லாம் வெண்புஷ்டமா இருக்குது. ரெண்டாவது கையை உள்ள போட்டு வெளியெடுத்தா நார்மலா இருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம். மூணாவது அவன் சொல்றான், அவனுடைய நாம என்ன என்று கேட்கிறான். அந்த ஜனங்களை போய் நான் சந்திச்ச, சும்மா கேட்கிறான். அவன் போகணும்னு சொல்ற அந்த தாட்ஸ்ல கொஞ்சம் கூட கேட்கல. எதையுமே ஆண்டவர் அந்த இடத்துல அவன் பேச. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் யெகோவா பாகிய தேவனாய் இருக்கிறேன், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று நீ சொல்லுன்னு சொல்றாரு. யாருக்கும் அவருடைய நாமத்தை அவர் சொன்னது இல்லை. அதுக்கு பிறகு நீங்க ஆண்டோடைய நாமம் ஒரு 18 நாமத்தை வேதத்திலே வாசிக்கலாம். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை வச்சுக்கிறார்.
கோலை வச்சு கீழே போட்டா 40 வருஷம் இவன் கையில் வச்சுக்கோ. The great miracle, பெருமையான இந்த செய்கிற ஒரு கோல். என் கையில எல்லாம் கிடைச்சா நான் ஊழிச்சு வந்துடும். நம்ம பிடிக்காதவங்க வீட்டுல எல்லாம் பாம்பை போட்டு விட்டுரும். போட்டு மோசே கையிலே கோல் வைத்திருக்கிறான். அது கீழே போட்டா பாம்பாகுது. நம்ம வச்சிருக்கிற கோலை கீழே போட்டா உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போய் ஒரு அற்புதம் நடக்கவில்லை. ஆண்டவர் இவ்வளவு அற்புதத்தையும் சொல்லி மோசேயை பார்த்து ஒரு மனுஷனிடத்தில் ரொம்ப நேரம் செலவு பண்றார். ஆமென். ஒரு மனுஷனை அழைக்க ரொம்ப நேரம் செலவு பண்றாருயா, ரொம்ப நேரம் எடுக்கிறாருயா. இவ்வளவு அற்புதத்தையும் மோசே பார்த்தும் நீர் யாரையாயிலும் அனுப்பும் என்று சொல்லுகிறான். மோசே இந்த வார்த்தையை அவன் தொடர்ந்து சொல்ல என்ன காரணம்? அதை தான் நான் பேச போகிறேன். ஆமென். என்ன காரணம் என்னவென்றால் பாடுபட வேண்டும். ஆபீஸுக்கு போனோமா, ஆபீஸுக்கு போனோமா, சேர உட்கார்ந்தோமா, ஃபேன் அடிச்சோமா, பண்ணோமா, வேலை முடிஞ்சா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடலாம். ரோட்ல போற நாய் கூட நம்மளை பார்த்து கொலைக்கும். யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய யார் யாரெல்லாம் பேசுறே கிடையாது, நம்மள அப்படி பேசுவாங்க ஜனம். ஊழியம் அவ்வளவு சுலபமானதல்ல, பாடு நிறைந்தது என்று மோசே தெரிஞ்சதுனாலதான் மோசே அதுக்கு ஒத்து வரல. ஆண்டவர் விடுதல மோசே. என்ன பாடு? அப்படி என்னதான் பாடு? முதலாவது மோசேக்கு தெரியும் நம்ம அனுபவிக்க போற முதல் பாடு என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்வோனை சந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆராதிக்க விடுன்னு சொல்லி பார்வோன் இடத்துல போய் காட்டு. பார்வோன் மனுஷன் அல்ல, மிருகம். அந்த நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திரையாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவனை கொலை செய்ய அவன் திட்டமிட்டான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய வகை தேடினான். ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அங்கே போன்னு சொல்றார். அங்க போ. யாராவது அங்க போவாங்களாயா? இந்த ஆஸ்திரேலியா மிஷனரி தீ வச்சு கொண்டாங்களே 2 குழந்தையும் காரோடி வச்சு. இப்போ அந்த குஷ்டரோகி மத்தியில ஊழியம் செய்யுங்க, அவங்க மனைவி அங்க வந்திருக்கிறாங்க. அவங்கதான் இப்ப அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அவங்க புருஷனையும் பிள்ளையும் கொண்டு போட்டு எடுத்துக்காமா நீங்க போறீங்க. இல்ல, அவரு சாகுற இடத்துல நானும் போய் சாக போறேன். யாரும் போக மாட்டாங்க. பார்வோன் இடத்துல யாரையா போவார்கள்? பிலிப்பை ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுகிறார், நீ வனாந்தர மார்க்கமாய் போ. யார் வனாந்தர மார்க்கமாய் போவார்கள்? அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போனா அவன் வருவான். நானே ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் பண்ண ஜெபத்துக்கு அளவே கிடையாது. அமெரிக்கால அந்த எம்பசில போய் லைன்ல நிக்கிறேன். நானும் சிஸ்டர் அந்நிய பாஷையா, தமிழே வரல, ஃபுல்லா அந்நிய பாஷை தான். 1 மணி நேரம் அப்படி அந்நிய பாஷையை பேசி பேசி கவுண்டர். இப்ப எப்படி வச்சுக்காங்க தெரியாது. அமெரிக்கால எல்லாம் வெளியே எல்லாம் பேப்பரை போட்டு 100 பேர் 200 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த எம்பசிக்கு போறது. நானும் எங்க கையில எல்லாமே இருக்கு, பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்குது. என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நம்ம ஆள் இருக்கிறாங்க, இந்தி தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடலாம், விசா உங்களுக்கு சாங்ஷன் கிராண்டட் பண்ணிடுவாங்க. இல்ல டிக்கெட் எனக்கு ஃப்ரீயா வருது, பைபிள் காலேஜ் டிக்கெட் அவங்க அனுப்பிச்சிடறாங்க. நீ என்னதான் நினைச்சாலும் சரி, நான் போய் நிக்கிறேன், அந்த அம்மா எழும்பி போகுது, வெள்ளக்காரன் வந்து உட்கார்றான். நான் அப்பமே நினைச்சேன், தொலைச்சோம், நம்ம போக முடியாது. ஒரு வார்த்தை தான் அங்க சொல்லுவாங்க, சும்மா நம்ம கதை விட முடியாது. 2 வார்த்தை கேட்பாங்க. நீ எதுக்காக போறேன்னு கேட்டா, நான் பைபிள் காலேஜுக்கு போறேன்னு. நீ இந்தியாவிலே பைபிள் காலேஜ் படிச்சலாம் இங்கோன்ட்டான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை அருமையான பாடுகள் எல்லாம் வெளிநாடுகள்ல போய் தான் ஊழித்து போறாங்க. ஏன்னா நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு பெரிய சபை விட்டு போயிட்டாரு பாஸ் அமெரிக்கா.
அப்ப அமெரிக்கா செழிப்பா இருந்து. இப்ப நீங்க போனீங்க தொலைஞ்சீங்க. அந்த காலத்துல அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப வந்திருக்கிறாரு பாருங்க, அவ்வளவு பேரும் வெளியே அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப போறவங்க ரொம்ப கஷ்டம். எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், பாடுபட இவன் மோசேயை பார்வோன் இடத்துல அனுப்புறான். ஐயா, பார்வோனை போல ஒரு கடினமான இருதயம் உள்ள மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. நீங்க யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லகு உண்டாயிற்றோ என்று பார்வோன் கண்டபொழுது தன் இருதயத்தை கடினப்படுத்தி ரொம்ப கொடூரமான நாட்களிலே நீங்கள் மனுஷனுடைய ஹார்ட், நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் நமக்கு எகென்ஸ்டா இருந்த குரூப் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை குத்தி 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 பேசுறாங்க. ஏன் நான் உங்களை குத்தி பேசணும்? நீங்க மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். ஒரு கடினமான பிரசங்கத்தை ஜனங்கள் காட்ட விரும்பவில்லை. அருமையான சீர்பட, சிறப்பட, பலப்பட, அருமையான தேவனுக்காக பாடுபட, அருமையான அப்படிப்பட்ட செய்தியை கேட்க ஜனங்கள் விரும்பவில்லை. இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த நாள் உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள். கவலைப்படாதே மகளே, சோர்ந்து போகாதே மகளே. இதுதான் 365 நாளும் கேட்க விரும்புகிறார். 20 வருஷம் 25 வருஷம் பிரசங்கத்தை கேட்ட ஒருத்தன் சொல்றான், நான் ஆறுதலுக்காக போறேன், நான் ஆறுதலுக்காக போறேன்னு சொல்றான். உனக்கு ஆறுதலே கிடையாது. நீ சாகும் வரையில் உனக்கு ஆறுதலே கிடையாது, இளைப்பாறுதலே கிடையாது. உன்னை ஆறுதல் படுத்தப்பட வேண்டும் என்றால் அருமையான கடினமான வார்த்தைகளை கேட்டு உன் இருதயத்தை நீ சிறப்படுத்த வேண்டும். ஒரு பலனுள்ள இருதயம் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் பாட அனுபவிக்கிற ஒரு இருதயம். அந்த பொண்ண மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போது நீ ஒரு 2 வாரம் அந்த அம்மா மண்டே குடைஞ்சிருவான். ஏமா, அந்த மாமியார் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, வீட்டுல தூங்குற மாதிரி 9 மணி வரை தூங்காத, காலையில அந்த மாமனார் மாமியாருக்கும் ஒரு டீ போட்டு கொடுக்க மறந்துடாத. இந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கும், ஐடி கிட்டி எல்லாம் படிச்சுக்கிறான், இன்ஜினியருக்கு வேலை செய்வான், ஆனா ராத்திரி ஒரு 11-12 தான் வீட்டுக்கு வருவான், நீ அதை கண்டுக்காத. எவ்வளவு ஓதி அந்த பொண்ணு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அது அடுத்த நாள் பேக் ஓடி வந்து நிக்குது. அது சொல்லுது, அவங்க அம்மா பார்த்து, நீ வேணா அவனை கல்யாணம் பண்ணிக்க, நான் நீ அங்க போக மாட்டேன். உண்மையா? வக்கீல் பொண்ணு, நான் தான் ஜெபமெல்லாம் பண்ணி விட்டேன். அது சாட்சிலாம் சொல்லுச்சு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் பாஸ்டர். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு கர்த்தரே கொடுத்தாரு. ஆண்டவர் நல்லவர் வல்லவர். எனக்கு கை நிறைய காணிக்கை வேற கொடுத்தாங்க. அந்த சந்தோஷத்துல அடுத்தோட துக்கத்துல போன 1 பைசா கொடுக்கல. அது வேற. அங்க போனோம் சொல்றாங்க, அவனை போல மோசமானவன் எவனுமே இல்லை. அம்மாவும் சத்தம் போடுது, அந்த பையன் அவங்க அண்ணன் சத்தம் போடுறான், அவனை நான் கொலை பண்ண போறேங்கிறான். இந்த அம்மா சொல்லுது, நான் கூட வாழ மாட்டேன். பையனோடி வந்துச்சு, டைவர்ஸ் ஆயிப்போச்சு. பிரச்சனை என்ன? அவன் 12 பேங்க்ல மேனேஜர். அவன் ஆனா ராத்திரி தான் வீட்டுக்கு வருவான். வரும்போது ஒருத்தன் ஆட்டோக்காரன் கொண்டு வந்து வீட்டுல போட்டுட்டு போனோம். அப்புறம் காலையில நான் எழும்புவாப்புல, மனைவி அப்படி ஒரு மனைவி இருக்குது அவனுக்கு தெரியாது. அவ கேட்கிறாளா, நீ எனக்கு மனைவியானு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணனான்னு கேட்கிறான். அப்ப எவ்வளவு போதையில இருந்து அந்த வார்த்தையை கேட்பான் பாரு. அது இவங்க கூட வாழ விரும்பல. அது இப்ப இங்க சிங்கப்பூரோ இங்கேயோ இருக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அவரோடு கூட பாடுபட்டால் அருமையான உன்னுடைய வாழ்க்கையின் பகுதி மகிமையா இருக்கும். ஆமென். மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. விலையேறப்பட்டதா இருக்கும். ஆமென். கர்த்தர் ஊழியத்தில ஒரு பாடு வருகிறது, ஆண்டவருடைய சபையிலே ஒரு பாடு வருகிறது, ஆராதிக்கிற இடத்திலே ஒரு பாடு வருகிறது என்றால் அதை நீ சகித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அதை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும், அதை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மோசேயை பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறான். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார். பயங்கரமான
கடினமான விக்கிர ஆராதனைக்காரன். அவன் மந்திரவாதிகள், சூனியக்காரன், குறி சொல்லுகிறவன். கடினமான இருதயம் மாத்திரம் இல்ல, இந்த மந்திரவாதிகளை அவன் நம்பி இருக்கிறான். அவங்க கோலை போட்டாங்க, பாம்பாச்சு. இவங்களையும் சேர்ந்து பார்வோனை சந்திக்கணும்னா இவங்களையும் சேர்ந்துதான் சந்திக்கணும். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள போய் பாவத்தில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்கி சபைக்கு கொண்டு வரணும் நீங்க சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? அந்த குடும்பத்தை பிசாசு திரிய செய்யும். பிசாசு அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும். அந்த குடும்பத்தின் மேல சாபங்கள் இருக்கு. எனக்கு சொன்னா எங்க தாத்தா மந்திரவாதி. வீட்டுல பூனை அடுப்புல படுக்குன்னு சொன்னா நான் பார்த்து எங்க வீட்டுல அடுப்புல தான் படுத்துக்கிடும். 7 பேர் இருக்கிறான். ஈர பிளேட் தான் 1-2 கிடக்கும். சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுதான் அடுத்தர் சாப்பிடணும். மழை சமயம் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில. ஏன்னா கிறிஸ்தவர்களே அன்பில்லாத ஜனம். நான் மழை பெய்து தண்ணியில இருக்கிறோம். சாக்க கொண்டு போய் ஒரு கிறிஸ்தவ வீட்டு அவங்களும் தின்ன அவங்க சல்வேஷன் ஆர்மி ஆபீசர். அவங்க சல்வேஷன் ஆர்மியில ஊழியம் செய்யறோம். நான் அங்க போய் படுத்த அந்த அம்மா, வயசான அம்மா சொல்லுது இங்க படுக்க கூடாதுங்கிறது. மழையோ அடியோ அடிக்குது. சாக்குதான். நான் என்ன நினைச்சேன், இந்த அம்மா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும், வீட்டுக்குள்ள போயிரும், அதுக்கு பிறகு போய் படுத்துக்கிடலாம் சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டுக்குள்ள தூங்கின பிறகு மறுபடியும் அங்க போய் படுக்க போறேன். ஒரு குடம் தண்ணி அந்த படி கட்டுல ஊத்தி விட்டு. உண்மையா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் திட்டினாங்க, இங்க என்ன இயேசு பத்தி பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிட்டு அந்த அம்மா என்ன ஊழியம் செய்தாங்க. அவன் பாவம் இந்து பையன், ஏதோ ராத்திரி படுக்கவன் வீட்டுக்குள்ளேயே நீ படுக்கிறதுக்கு இடம் கொடுத்த, வெளியில இருக்கிற திண்ணையில நாய் படுக்கிற இடத்துல அந்த பையன் போய் படுத்துக்கிறான். நாய் படுக்கிற இடத்துல அவன் படுத்து, நாய் விரட்டி தான் படுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு சுலபமானதல்ல. நிறைய இப்படிப்பட்ட வீடுகளிலே போய் அவர்களுக்காக செபித்து அவர்களை அருமையான கிறிஸ்துவின் சபைக்கு நேராக, ஆவிக்குரிய சபைக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக அருமையான தரிசனம் உள்ளவர்களை மாற்றுகிற ஊழியம் அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஒரு ஆத்துமாவை அருமையான பவுல் எழுதுகிறார், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சும்மாலாம் ஒண்ணு நீ ஏசுன்னு சொன்னாலும் வந்துட மாட்டாயா யாரும். ஏசுனா இப்ப சொல்லி பாரு, அப்படிலாம் ஒண்ணும் வரமாட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சுலபமான காரியம் அல்ல. பாரோரிடத்திலே போக வேண்டும். ஆகவேதான் மோசே சொன்னான், அவனை என்னாலே அந்த பாட என்னாலே சகிக்க முடியாது, அந்த பாட என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, வேற யாரையாயிலும் அனுப்பும். அந்த சப்ஜெக்ட் தான் நான் வர்றேன். இரண்டாவது, மோசே தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போக வேண்டும். அவன் முதல்ல சொன்னா, யார் உன்னை அனுப்பினதுன்னு சொன்னா, அவர் சொன்னா, நான் யெகோவாகிய தேவன் உன்னிடத்துல அனுப்புகிறேன். இந்த ஜனங்க சாதாரண ஜனங்க இல்ல. இவங்க மேல நான் ஒரு 5 கம்ப்ளைண்ட் வச்சுக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேல கோர்ட்ல கூட ஸ்டேட்மெண்ட் போட்டா நான் போடுவேன். கிறிஸ்தவங்களை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் நீங்க போடுங்கன்னா நான் கிளீனா போட்டுருவேன். முதலாவது, இந்த ஜனங்க யாருன்னா முறுமுறுக்கிற ஜனங்க. ஒரு திருப்தியே இல்ல. நீங்க பாத்தீங்களா வீட்டுல திருப்தியே இல்ல. நல்ல ட்ரெஸ் தான் போட்டுருக்கேன், ட்ரெஸ் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். சாப்பாடு இடத்துல கிச்சன்ல ஒரே முறுமுறுப்பு. தனிப்பட்ட வாழ்க்கையில முறுமுறுப்பு. ஒரு வேலை, கர்த்தர் உனக்கு வேலை கொடுத்துக்கிறாரு, ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துக்கிறார், ஏதோ ஒண்ணு கர்த்தர் நடத்துறாரு. எவ்வளவு பேரு வேலை இல்லாத இருக்கிறார். ஒரு முறுமுறுப்பு. வாழ்க்கையே முறுமுறுக்கிற ஜனம். இவங்கிட்ட போய் இயேசுவை ரட்சிக்கிறான்னு பிரசங்கம் பண்ணா அவன் என்னக்கா, ஆமா பாசிக்கு என்ன ஒரு ராஜா மாதிரி இருக்கிறாரு, நமக்கு என்ன ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவருக்கு ஒண்ணு இல்லைங்க, போனா நல்ல சாப்பாடு, நல்ல டிரெஸ், காரு, வசதி, வாய்ப்பு, போற இடங்கள் எல்லாம் அவரை ராஜா மாதிரி வச்சுக்கிறாங்க.
அவர் பண்ணலாம், இயேசுவை பத்தி பேசலாம். நம்ம பண்ண முடியுமா? முருகிற ஒரு ஜனங்க, முருகிற ஒரு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் வசன பொருள் கடைசியா வாசிக்கிறேன். ரெண்டாவது, சீக்கிரமா ஆண்டவரை விட்டு போயிடும். முருகிற வசனம் வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றையும் அவர்கள் மோசேவை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று இந்த வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். ஐயோ 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 ஐயோ, பேச முடியாது. அதனாலதான் நாங்க சில விஷயத்துல பேசுறதே இல்லை. நீங்க அவட பேசுறீங்களா? ஐயா நான் பேசவே இல்லை. ஐயா நீங்க சொல்ல வேண்டியதானையா? நான் சொல்லவே இல்லை. ஐயா நீங்க கேட்க வேண்டியதானே? நான் கேட்கவே இல்லை. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணா கேட்கலாம், தப்பே துணிகரமா செய்தா நம்ம எப்படி கேட்க முடியும்? கர்த்தர் தான் பார்த்து. ஐயா முறுமுறுக்கிற ஜனங்க. இரண்டாவது, சீக்கிரத்துல ஆண்டவரை விட்டு மறந்து போகிற ஜனங்க. வாசிக்கலாம். அதுக்கு வசனத்தை நீங்கள் வசனத்தை சொல்லிட்டே போறேன். யாத்திராகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஐயோ, ஜீவ தண்ணீராய என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். கஷ்டப்படும் போது ஆராதனை வேற மாதிரி இருக்குது. பணமும் வசதியும் வீடும் வந்த உடனே ஆராதனை ஸ்லோ ஆயிடுச்சு. பிரச்சனை இருக்கும்போது இருந்த ஆராதனை இப்ப இல்ல. இப்போ ஒரு பிரச்சனை இல்ல. எப்படி இருக்கிறது? ஸ்லோ ஆயிட்டானா. தாவீது அப்படி இல்லை. தாவீதை பார்த்து நான் ஆராதனையில நீங்கள் தாவீதை பார்த்தால் அவனுக்கு ஒப்பிட்டு ஒருவரையும் பேச முடியாது. அவன் சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். மாறாத நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவமர கண்டுகளை போல இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். என்னையா செங்கடல் கூட நடந்து வந்தாங்கய்யா. அங்க எத்தனை அற்புதத்தை பார்த்தாங்க எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்க. வானத்தின் மன்னாவையும் புசிச்சுக்கிட்டு அருமையான ஒரு கன்று குட்டியை வச்சு உண்டு பண்ணி அவங்க சொல்றாங்க, எகிப்திலே இருந்து அருமையான உங்களை அழைத்து வந்த தெய்வம் இதுங்கார். சீக்கிரத்துல ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஜனங்கள், இவர்கள் மத்தியிலே தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிறீர்கள். பிரசங்கம் மார்க் போடுறாங்க. பிரசங்கத்தை அருமையான பிரசங்கம் காட்டு 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 அருமையானவர்களே புளிச்சு போச்சு. பாட்டும் பாடி பாடி பாட்டு புளிச்சு போச்சு. இப்ப வார வாரம் ஒரு பிரசங்கியார கொண்டு வரணும். எழுப்புதல் கூட்டமே இல்லையா? இவங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆளை கொண்டு வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆளை கொண்டு வந்து உற்சாகப்படுத்திட்டே இருக்கு. சரி, ஆரம்பம்னா பரவாயில்ல. ஏன் நெட்ல போங்க, எழும்பிருங்க. எவ்வளவு பிரசங்கம் கிடக்குது. நம்ம பிரசங்கமே ஆயிரக்கணக்கான பிரசங்கம் அங்க கிடக்குது. இப்ப லைவ் போயிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு திருப்தி இல்லை. இவ்வளவு சீக்கிரமா எப்படி உங்களாலே இந்த இயேசுவை விட முடியும்? உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக முள்முடி சூடினவர், உங்களுக்காக சிலுவையில் உங்கள் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த இயேசுவை இவ்வளவு சீக்கிரமா எப்படி விட்டீர்கள்? அவங்க சொல்ற ஒரே ஒரு பதில் தெரியுமா? எவ்வளவு சீக்கிரமா விட்டதுக்கு ஒரே ஒரு பதில், பாடு எங்களால சகிக்க முடியும். ஆமென். இவ்வளவு பாடுல நாங்க எப்படி ஆண்டவரை பின்பற்ற முடியும்?
பின்மாற்றத்தில் போன ஒரு சகோதரியை பார்த்த இந்த வாரத்துல கண்கள் கலங்கி கண்ணீர் விடுகிறார். இந்துக்களாய் போய்விட்டார். எனக்கு உள்ள போகவே இஷ்டம் இல்லை, ஜெபம் பண்ணவும் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் சொன்னேன், அவங்களை அப்படி பார்த்தேன், வீட்டை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். எனக்கு இங்க ஜெபம் பண்ணவே எனக்கு ஸ்பிரிட்ல இல்ல. அந்த பொண்ணு மட்டும் ஜெபம் பண்ண சொல்லிச்சு, அதுக்கு மட்டும் தலையில கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணேன். அது வாக்கு தத்தத்தை கையில வச்சுட்டு இருக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்ததெல்லாம் அங்க ஒண்ணு இல்ல. நான் சிஸ்டர் ஜெபமெல்லாம் பண்ணல சிஸ்டர், உங்களை பார்க்கணும் போல இருந்து பார்த்தேன், வந்துட்டேன், நியூஇயருக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு வச்சேன். எதுக்காய் சொல்ல வருகிறேன் என்றால், இவ்வளவு சீக்கிரமா இம்மைக்குரிய நன்மைகளுக்காக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இவ்வளவு சீக்கிரமா எப்படி உங்களை ஆண்டவரை விட்டு விலக முடியும்? இந்த ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. 40 வருஷமாய் அவர்களோடு கூட நான் உலாவுகிறேன். அவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மோசே பாத்தியப்பா, நான் வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான்பா, ஆனா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் அதை தருவேன். இந்த ஜனங்க ஒருத்தனையும் உள்ள விட மாட்டேன். ஏனென்றால் இவர்கள் கன்று குட்டியை உண்டு பண்ணி அங்கே ஆராதித்ததுனாலே மோசே 40 நாள் உபவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கற்பனையை அவர்களை பார்த்து, காட்சியை பார்த்து அந்த மலையிலே உடைந்து போடுறான். அடுத்தபடி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நான் வேதத்தில் இருந்து பார்க்கும்போது அருமையான, இவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். என்னாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கலாம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். வானத்தின் மன்னாவை தேவன் இவர்களுக்கு கொடுக்கிறார். தேவதூதர்கள் புசித்ததான மன்னாவை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கிறார். இவங்க என்ன பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. நாங்க எகிப்துல எல்லாம் திருப்பி, எப்படி எகிப்துல நீங்க திருப்பி ஆயா சாப்பிட்டீங்க, அப்ப ஆயா சத்தம் போட்டீங்க இங்க இருந்து, அவரு மோசே வரமாட்டானா, அவனை பிடிச்சி இவர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க கீரை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், அதை பண்ணோம், இதை பண்ணலாம் சொல்றாங்க. வானத்தின் மன்னாவை ஆண்டவர் கொடுத்தும் கூட இவர்கள் திருப்தியா இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரம், என்ன ஆகாரம் கொடுத்தாலும் திருப்தியாய் சாப்பிட பழகிக்கொள்ளு. ஹல்லேலூயா. அப்படி இல்ல, ஒரு வீட்டுக்கு போன 4 பேரு, அவரு எஸ்சியா இருந்தாரு, சாப்பாடு போட்டாரு, காசு வந்துச்சு போச்சு. அங்க போய் கேட்டேன், அந்த அம்மா சொல்லுது, அவன் பொங்கல் சாப்பிடுவானா, இவன் ஆப்பம் சாப்பிடுவானா, இவன் உப்புமா சாப்பிடுவானா, காலை டிஃபனு, இவன் இட்லி சாப்பிடுவானா, அதுக்குள்ள கூட்டெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அப்படியே தலை சுத்துது. என்னடா இது, வாடகை வீட்டுல வேற இருக்கிறாங்க. சொந்த வீடு நிறைய பணம் எல்லாம் வந்தா பரவாயில்ல. நான் சொன்ன நினைச்சுக்கிட்டேன். உண்மையிலே உள்ள சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், ஒண்ணு நான் மாத்தி சொல்லல. அந்த வேலைக்காரம்மா காலையில ஒருத்தர் வேலைக்கு வருவாங்களா, மத்தியானம் ஒருத்தர் வேலைக்கு வருவாங்களா, ராத்திரி ஒருத்தர் வேலைக்கு வருவாங்க. பாவம் போலீஸ்காரன் ரிட்டையர்ட் ஆன பிறகு பழைய கஞ்சியே கிடைக்காது. ஆமா, கர்த்தர் அந்த அம்மா சொல்லுது, கோச்சுக்குவாங்க, சாப்பிடாது போயிருவாங்க. கோச்சுக்குவான், சாப்பிடாது போறான. இப்ப எப்படி சாப்பிட்டா, இப்ப அந்த ஹோட்டல்ல போய் அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு இழுத்து பிடிச்சி சாப்பிடும். என்னால ஒன்னே சாப்பிட முடியல, இழுத்து பிடிக்குது. அவன் இருக்கிற டால்டாலாம் உள்ள போட்டு அடிச்சு மிதச்சு வச்சுக்கிறான். கையில இருக்கிற நகத்துல இருக்கிற அழுக்கு வேர்வை, எங்க அவன் வேர்வையெல்லாம் அங்க இப்படியே தொப்பி வேற போட்டுக்கிறான். அது வேற, அவன் என்னை குடிச்சாதான் தொப்பியை பார்த்தா அவ்வளவு காலு அழுக்குன்னு இருக்கு. தொப்பி அப்புறம் பாய் புரோட்டாவான். 1 மணி நேரம் இருக்கு. அந்த பழைய, அது சரியா வரல, அந்த பழைய எண்ணெயை கொஞ்சம் ஊத்துறான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அட்டை எடுத்து 10ஆம் நம்பர்ல போய் உட்கார வேண்டியதான். ஜீரணமாக மாட்டேங்குது டாக்டர், ஜீரணமாக மாட்டேங்குது. இவங்க எல்லாம் இருக்கிறதுனால டாக்டருக்கு வேலையை நம்ம நாட்டில் அதிகமா இருக்கு.
இந்த புரோட்டா கடை, இந்த பிரியாணி கடை, இந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லா ஆறது காரணமே தான். சாராய கடை, பிராண்டி கடை. அவன் இப்படி பிடிச்சிட்டு வரான், ஈரல் கெட்டு போச்சு. ESC இளங்கவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் இப்படிதான் பிடிச்சி செத்து போனான். எவ்வளவு பெரிய ஆளவன், ஈவி பெரியார் பேரன். நீ ஈவி பெரியார் பேரனா இருந்தானா, ஈவி பெரியாருக்கு அப்பாவா இருந்தானா, நீ சாராயம் குடிச்சா அவன் ஈரல் கெட்டுதான் போகும். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பையன் சொல்றான், டேய் கஞ்சா எப்படி இருக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டான். எப்படிலாம் இருக்குது, மெய் மறந்து 18-19 வயசுல செத்து போயிட்டான். பேர் அண்ணாதுரை. உண்மையா எனக்கு ஆசையா இருந்து மெய் மறக்கணும். நான் ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்ததுனால அது அதிகமா நான் செய்யல. ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு இதை அடிச்சுட்டு போய் அங்க போனா விழுந்துருவேன் கீழே. தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் ஆகாரத்தை குறித்து திருப்தி இல்ல. அடுத்தது என்ன, விளையாட்டு. எப்பவும் விளையாடிட்டு பாருங்க. நெட் முக்கியம்தான், செல்லு முக்கியம்தான். இனி உள்ள உலகத்துல செல்ல வைக்க கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணா எவனும் கேட்க மாட்டான். பாஷே வச்சுக்க, செல்லு முக்கியம்தான், நெட் முக்கியம்தான், எல்லாம் முக்கியம்தான். ஆனா நீ அடிக்கிற நேரம் எவ்வளவு? உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்களின் காட்சியில் நட. ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். பாதிக்கப்படும், அதுங்க பாவப்படுதுங்க. 5 பைசா வட்டிக்கு 3 பைசா வட்டிக்கு வாங்கி பீஸ் கட்டுறாங்க. என்னடா ராத்திரி 11:30 மணிக்கு தூங்கல? அது படிக்காத லேடி. அது என்ன சொல்லும், எம்மா நான் படிக்கிறேன்னு. நான் போறேன் பாஸ்டர், அவன் எலும்புல சிஸ்டர் கேட்டா, பாஸ்டர் ராத்திரி 11:30 மணி 12 மணி வரையிலும் நெட்ல படிச்சுட்டு இருந்தான் பாஸ்டர். நான் சொன்னா சண்டை நடக்காங்க. சரி நெட்லயே படிச்சான். சரி 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 சரி, நெட்ல படிக்கிறாராம் இவர் 11:30 மணிக்கு ராத்திரி. இவர் என்ன படிக்கிறாரு எனக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளையே, விளையாடுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, விளையாடுகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. நீ அப்படியே விளையாடி கொண்டே இருந்தால் அதை நீ அறுக்க வேண்டும். நீ படிச்சுட்டா ஒண்ணும் வேலைக்கு போக முடியாது, அது தெரியுமா? இந்த காலத்தை பொறுத்த அளவுல நீ ஸ்டாப்னஸ். அந்த காலத்துல எப்படியோ தப்பிச்சு நாங்கெல்லாம் இந்த ஜிக்மருக்கு வந்துட்டோம். இப்பெல்லாம் நீங்க ஒண்ணும் ஜிக்மர் வாசல் கூட போக முடியாது. டாக்டர் அந்த காலத்துல எல்லாம் படிச்சுட்டாங்க, காசை கொடுத்து எல்லாம் பரிச்சை எல்லாம் எழுதி. நான் கேக்குறேன், 5 பிள்ளைங்க டாக்டரா. அந்த காலத்துல காசை கொடுத்தீங்க, 5 பிள்ளைங்க டாக்டர். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் முடியாது. ஒரு 10 சீட் இருக்குது அப்பாயின்மெண்ட். அங்க இருந்து வர அறுவையான ஃபார்ம் எத்தனை தெரியுமா? 1000 ஃபார்ம் வருது. 10 சீட்டு. என்கிட்டே வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன், என் மகளை எப்படியாவது நேர்ஸா தள்ளி விட்டுருவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது பிரதர், அவன் எத்தனை லட்சம் கேட்கிறான்னு எனக்கு தெரியாது. டைரக்ட் நம்ம சபை விசுவாசியா இருந்தா அவங்களை சேர்த்து விட்டுருவேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையில உட்கார்ந்து விளையாடினார். நீங்க விளையாடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேவைதான். அதுக்குன்னு சும்மா 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 பேசிட்டே இருக்காது. செல்லு தேவைதான், காரியத்தை பேசுங்க, சும்மா கதை பேசிட்டு இருக்காதீங்க. நிறைய விசுவாசி ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க அப்படிதான். என்னப்பா சொல்றான், நீ இந்த காலத்து மனுஷன் கிடையாது, நீங்க பழைய காலத்து மனுஷங்க. நீ ஏன் செல்லு இல்லையான்னு செல்லு இல்லைங்கிறான். ஆனா செல்லு இல்லைன்னா ஓடிபி வரணுமா? எனக்கு ஓடிபியும் தெரியாது, செல்லும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. நான் பிரசங்கம் பண்ண சும்மா இல்ல, எங்க வீட்டை மாட்ட கேட்டா தெரியும். நேசி தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். அவ சொல்ற மக்கு தாத்தாங்கடா, மக்கு தாத்தா. ஒண்ணுக்கு அறிவே கிடையாது தாத்தாக்கு. உண்மையா சொல்ற அவ என்ன பார்த்து. எனக்கு என்கிட்ட போய் ஓடிபி கேட்டீங்கன்னா நான் தொலைஞ்சேன். அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருவேன். ஒரு 1.5 ரூபாய் சண்டை போட்டேன். செல் இல்லாம நீங்க காசு பொருள் கொடுக்க மாட்டீங்க. இல்ல சார் ஓடிபி பார்க்கணும். செருப்பு டாடா கம்பெனில நான் 100 ரூபாய் செருப்பு 200 ரூபாய் செருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஓடிபி வேணாம், நீ ஓடிபி வேணா, அவன் செருப்பு வேண்டாம் போயான் பில் போட்டு வச்சு. அவன் சொல்றான், அது ஓடிபி போடணும் சார், இது நெட்ல போய் சார், அது மெயின் டெல்லிக்கு போயிடும் சார். நீ டெல்லிக்கு போனா நெட்டு போனா நான் தெருவில் கூட செருப்பு வாங்கிட்டு போயிடறேன் பயா.
நான் போட்டே வந்துட்டேன், உண்மையா போட்டு வந்துட்டேன். எதுக்கா சொல்ல வரேன், நான் நீங்க விளையாட வேண்டும், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் ஜனங்க நல்ல விளையாடினாங்க. இவங்களை எங்க திருப்பி அனுப்பி இருக்கணும் ஆண்டவர், எகிப்துக்கே அனுப்பி போ, அங்கே போ. கட்டடம் கட்டுற வேலைக்கும் செங்கல் சுமக்கிற வேலைகளுக்கும் அருமையான எல்லாம் நீ வயல் வேலைக்கும் அருமையான நீ அங்கே போன அஞ்சிருக்கணும். இந்த ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிற அவனுக்கு அங்க மோசையை அனுப்புறார். ஆனா மோசையை தவிர வேற எந்த ஊழியக்காரனையும் அனுப்புனாலும், ஆரோன் அனுப்புனா ஆரோன் ஐஸ்டன் பாஸ் எல்லாரும் நிறுவனம் ஆகிட்டான். நானும் உங்க கூட சேர்ந்து ஆடுறேன்னு அவனும் ஆட ஆரம்பிச்சான். அதை கண்டுபிடிக்கிட்டு எல்லாரையும் ஆட ஆரம்பிச்சான். அவனும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சான். அவன் கொடுத்து சென்ட்ரல் பாஸ் தான் மோசே. அவனை தவிர வேற யாரா வந்தா பைபிள் சொல்லுது அவனை போல சாந்தம் உள்ளவன் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா. இது எங்க வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சாந்தம் வனாந்திரத்துல வந்து. ஆமென். அவன் சாந்தம் உள்ள ஆளாயா? சாந்தம் உள்ள ஆளாவன் அருவா எடுத்து ஒத்தனை வெட்டான், ஒரே வெட்டு. மண்ணை ஒத்த கையில நோண்டான், உள்ள போட்டு புதைச்சான். இவன் சாந்தம் உள்ள ஆளா? வனாந்திரத்திலே பாட அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். பாடுபடும்படியாய் தன்னை பூரணமாய் பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்தபடினாலே அவன் பொறுமையாயிருந்தான். ஆமென். ஏன் என்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வராங்க? பாஸ் டம்மிங்கிறாங்க. இந்த அம்மா கண்டா எல்லாம் பயப்படுவாங்க, என்ன கண்டா என்கிட்ட அடிக்கிறதுக்கு வருவாங்க. என்ன வீட்டுக்கு வர சொல்றேங்கிறான். ஏன்னா என்னதான் சண்டை போட முடியும், அடிக்கிறது என்னதான் முடியும், பிரதருக்கு தெரியும். என்னதான் எல்லாம் செய்ய முடியும். நான் வேண்டாப்பா, இந்த அடி வாங்கின இதுவரையும் போதும், நான் போகலப்பான்னு சொல்லிட்டு நீங்க பாசி கூப்பிட வந்தா நாங்க வந்துடும். ஐயோ என்னால அடி வாங்க முடியாது, கூப்பிட வந்தா வருவாங்கிறான். நான் சொல்லிட்டு ஜென்மத்துக்கு நான் போக மாட்டேன். ஐயா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஜனங்கள் மத்தியில மோசே போக விருப்பம் இல்லாதனால், இந்த பாட அனுபவிக்க அவன் விருப்பம் இல்லாததுனால ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், உமக்கு சுத்தமா இருந்தால் கடைசியா சொல்றான், வேற யாரையாயிலும் அனுப்பும், நான் வரமாட்டேன். யாத்திரையாம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல. இது எகிப்துல அவன் இந்த ஜனங்களை பார்த்த கரம். இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கிடக்குறான். இவங்களுக்குள்ள ஒரு குரூப் எழுப்பிட்டான், சண்டை போடுறான். அது மாத்திரம் இல்ல, எதிர்த்து நின்னாங்க. யாரு எதிர்த்து நின்னாங்க? கூட பிறந்த சகோதரி மீறி. என்ன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, பேசுவாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கூட பிறந்த தங்கச்சி சொல்றாயா, மோசைக்கு எதிர்த்து நிக்கிறான். இந்த ஜனங்க ரொம்ப எதிர்த்து நிக்கிற ஜனங்க. கவனமா பேசணும். என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கிறான். ஏன் இப்படி நீங்க செய்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கிறான். எதிர்த்து நிக்கிற ஜனம். நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனை எதிர்த்து நிற்கிறவங்க ஒரு காலம் அவங்க ஆசீர்வாதமா இருக்கு. வேற இடத்துக்கு போங்க, ஆனா ஊழியக்காரனோடு சமாதானமா போகணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, வேறு அறுக்கப்படும். நான் சொல்றது கசப்புல சொல்லல. எனக்கு யாரு மேலயும் கசப்பே கிடையாது, யாரு மேலயும் வெறுப்பும் கிடையாது. நான் எல்லாரையும் நேசிக்கிறாள். நான் இத்தனை வருஷம் 45 வருஷம் ஊழியம் செய்து நிறைய ஊழியங்களிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நடந்ததை சொல்லுகிறேன். பாண்டிச்சேரியில் நடந்ததை சொல்றையா. இந்த அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க, MBA பாஸ். அவரை ராத்திரியே அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு செய்தார். உண்மைதாயா, தாடி வளர்க்கிறவரு. அவரை கொண்டு போய் திண்டிவனத்தில் கொண்டு இறக்கி விட்டாங்க. செத்து போயிட்டாரியா, வயசானவங்க. அந்த அம்மா சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. நான் ஒரு நாள் பார்த்தேன், ஐயா அந்த ஜனங்க என் வீட்டுக்காரனை கொண்டு போட்டாங்களே. ஏன்னா அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், ஐயா அவன் ஏழைதாயா,
கஷ்டப்படுறவன் தாயா. நீங்க அவனை துன்பப்படுத்துறவங்க எல்லாம் பணக்காரங்கயா, பெரிய பெரிய ஆளுங்கதாயா. ஆனா கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார். அவன் விழுந்து போனவனா இருந்தா கூட கர்த்தர் அவனுக்காக பேசுவார். அவன் பாவம் செய்தா கூட கர்த்தர் அவனுக்காக பேசுவார். ஏன்னா அவருடைய ஊழியக்காரன். நீங்க சேம் ஜெபத்துடைய செய்தியை போய் கேளுங்க. அவனுடைய குடும்பத்தையே கருவறுத்து விடுவார். ஆமையா, நான் சொல்றது யாரும் கசப்பா சொல்லல, சத்தியத்தை பிரசங்கம் பண்றையா. இந்து கோயில்ல பூசாரியும் தொட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? சொல்லமாடம் கோயில்ல போய் ஒரு பையன் விளையாட்டுல அந்த சாப்பாடு எடுத்துட்டான், நைட்டு அந்த பேய் அடிச்சு அவனை கொண்டு போட்டியா. பூசாரிய தொட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த பேய் கிரியை செய்து பேயம் ஆராதிக்கிறான், பேயம் தொழுது கொள்ளுகிறான், பேய்க்காக வேலை செய்யறாயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். பார்வைக்கு அவன் சாதாரண ஆளாயிருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனாயிருக்கலாம், ஞானம் இல்லாதவனாயிருக்கலாம், புத்தி இல்லாதவனாயிருக்கலாம், அருமையானவன் விழுந்திருக்கலாம், பாவத்திலே கூட விழுந்திருக்கலாம். ஆனால் அவனை தூக்கி விடுகிற ஒரு தேவன் உண்டு. அவருக்காக அவன் பாடுபட்டிருக்கிறான், அவருக்காக அவன் உழைத்திருக்கிறான், அவருக்காக அவன் பேசியிருக்கிறான். கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்வார். விழுந்தாலும் எழுந்து அவனை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நான் பேசுறது சத்தியத்தை பேசுறேன். அடுத்தபடியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான இவர்களை குறித்ததான அடுத்த செய்தி என்னவென்றால், அருமையான அரமனையை விட்டுவிட வேண்டும். அரமனையை விட்டுவிட வேண்டும். சிபிஎம் பவுண்டர் பாஸ்டர் பால் நல்ல வேலையில இருந்தார். ஆனா ஊழியத்துக்கு வந்துச்சார். இலங்கையில தான் முதல் அந்த சபையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் சர்ச்சு இலங்கை. ஆனாலும் அது இலங்கை பெந்தேகோஸ்தே வச்சுக்கிறாங்க. மனைவி சாப்பாட்டுக்கு காசு இல்ல, சபை நடத்துறதுக்கு காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லா பட்டினின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆராதனையில அழுதுகிட்டே ஜெபம் பண்ணாங்களாம். யாருமே அங்க இல்ல, சபையில யாருமே வரமாட்டாங்களாம். ஏன்னா அவங்க உபதேசம் கொஞ்சம் கடினமான உபதேசம். யாரும் இல்ல. ஒரு குஷ்டரோகி வந்தானா, ஐயா வரலாமாவா, ஏசு சுகமாக்குவாரா, சுகமாக்கும். கை வச்சு அவர் ஜெபம் பண்ணானா, ஹீல் ஆயிட்டு. அவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்துல விசுவாசியா வந்தான். நீ உலகம் முழுவதும் இருக்குது. அவங்க சும்மா பிளாட் எல்லாம் வாங்க மாட்டாங்க, ஏக்கர் கணக்கா வாங்கிதான் சபை நடத்துறான். சொல்றேன்னா தேவனுடைய பிள்ளைகளே, விட்டு விடும்போது கர்த்தர் கனப்படுத்தும். சுகத்தை விட்டு விடுவது சாதாரண காரியம் இல்ல. ஜமா ஊழியம் சொல்லிட்டுக்கிறான். ஏன்னா ஜிக்மர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத மாதிரி பிரசங்கம் பண்றேன். பதுவை ராணி வீட்டுக்காரர் பேங்க் ஒர்க்கர், பதுவை ராணி ஜிக்மர் ஷாப், 2 பேரும் வேலை ரிசைன் பண்ணி கிராமத்துல போய் ஊழியம் செய்ய. ஒரு நாள் பார்த்தேன், அழுறாரு. என்ன பிரதர், ஊருக்கு போயிருந்தேன் பாஸ்டர், ஒருத்தண்ட விட்டுட்டு போன பாஸ்டர் சபைய, அவன் எதிரே சபை ஆரம்பிச்சுட்டான் பாஸ்டர், 20-30 பேரை கூட்டு போயிட்டான். அழுறாரு. உங்க பிள்ளைங்க எங்க பிரதர்? என்ன பாஸ்டர், கவர்மெண்ட். நான் கேட்டேன், நீங்க 2 பேரும் சம்பாதிச்சீங்களே, பணம் ஒண்ணும் இல்லையா கேக்குறேன். அவன்கிட்ட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப பெட்ல இருக்குதான்னு சொன்னாங்க, சுகர்ல. ஐயருங்க, 2 பேர் ஐயருங்க, வில்லியனூர்ல இருக்கிறாங்க, செக்ரட்டரியில வேலை செய்தவங்க. அவங்க படுற கஷ்டம் வில்லியனூர்ல. நான் எதுக்காக சொல்றேன்னா, அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால், அவருக்காக பாடுபட்டால், அவருக்காக இழந்தால், சுகத்தை இழந்தால், அவருக்காக மேன்மைகளை இழந்தால், அவருக்காக நீங்கள் நஷ்டப்பட்டால், அருமையான இனி வருகிற மகிமை அதை காட்டிலும் மேன்மையானது. அப்படிதானே வசனம் சொல்லுது. இயேசுவுக்காக நீங்கள் எதை விட்டீர்கள்?
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசி. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று இனி வரும் பலன். நீங்க மகிமையின் தரிசனம் பெற்றுட்டீங்கன்னா பாடுகளுக்குள்ளே நடந்து போக பயப்படவே மாட்டீங்க. இந்த மகிமையின் தரிசனம் இல்லாதவங்க, அந்த மகிமை குறித்த வெளிச்சம் இல்லாதவங்க, இந்த மகிமை குறித்த ஒரு தூர பார்வை இல்லாத ஜனங்க, அவங்க இந்த மாதிரி செய்தியை கேட்க விரும்ப மாட்டாங்க. ஆமென் ஆமென். இந்த மாதிரி பிரசங்க அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இழக்கணும். நீங்க இயேசுவை பின்பற்ற விரும்பினால், இயேசுக்காய் பாடுபட விரும்பினால் சிலரை இழக்கணும். குடும்பத்தை சில நம்ம ஆவிக்கு ஒத்து வராது, அங்க நம்ம ஒண்ணும் ரொம்ப உறவு வைக்க முடியாது, போய் தங்க முடியாது. இந்த எங்க அம்மாட்ட நான் அங்க போனா 5 நிமிஷம் தான் இருப்பேன். போனா இவங்க வீடுகள்ல தங்குவேனே தவிர எங்க வீடுகள்ல நான் தங்குனதே கிடையாது. ஒரு 5-6 நிமிஷம் இருப்பேன், 10 நிமிஷம் இருப்பேன். ஆனா நான் போறத பார்த்தா இந்த அம்மா சண்டை போடுவாங்க, இவ்வளவு வேகமா போறேன், இன்னும் அங்க போய் குடியிருக்கிற மாதிரி போற, அங்க போனா 10 நிமிஷம். அப்படியா, சரி சரி கொஞ்சம் காசு கொடுப்பேன், சரி நான் போயிட்டு வரட்டுமா. அவங்கள்ட்ட கேளுங்க, அவர் வந்தா எப்ப பாப்பீங்கன்னு கேளுங்க. அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது, எப்ப போவாருன்னு தெரியாது, எப்பமா ஒரு தடவை வருவார், அப்படியே பாப்பாரு. ஏன்னா நம்ம அவங்களோடு கூட உறவு வைக்க முடியாது, அவங்களோடு கூட நாம் நடக்க முடியாது. பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிற மனுஷனோடு கூட நடக்க முடியுமா? உலகத்தோடு கூட இணைந்து நிற்கிற மனுஷனோடு கூட நடக்க முடியுமா? அருமையான உலக தரிசனம் பெற்ற ஜனங்களோடு கூட நடக்க முடியுமா? முடியவே முடியாது, கூடவே கூடாது. நம்ம பேசுறது வேற, அவங்க பேசுறது வேற, நம்ம நட வேற, அவங்க நட வேற, அவங்க ட்ரெஸ் வேற, நம்ம ட்ரெஸ் வேற. ட்ரெஸ் எப்படி போட்டுக்கிறாங்க, முட்டியில இருந்து கீழே வர கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்குது. எவ்வளவு தெரியுமா ட்ரெஸ் விலை? 1.25 லட்சமா. சட்டை போட்டுக்கிறாங்க, அது சட்டையா? அது ஜப்பான் மேடம், ஜப்பான்ல இருந்து வந்து கொரியர்ல. அது நம்ம போட முடியாது, அவங்க உடைய நம்ம உடுக்க முடியாது, அவங்க உடைய நம்ம உடுக்க முடியாது. பிரான்ஸ்ல இருந்து வர்றவங்க பாத்தீங்களா, நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். எங்க ஊர் பக்கமெல்லாம் நீங்க அந்த ட்ரெஸ் போட்டு போனா அவ்வளவு பசங்க இப்படிதான் நிப்பானுங்க, வெள்ளையும் சொல்லையுமா போட்டு ஜட்டி போட்டு வந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரி நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். முதல் தடவை பாண்டிச்சேரி நானும் அப்படிதான் பாத்துக்கிட்டேன். என்னோட எல்லாம் ஜட்டி கிட்டியுமா போகுது, இவங்க ஏழைங்களா, காசு இல்லாம இருக்கிறாங்களா, பிரான்ஸ்காரங்கிறான். தேவியாஸ் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான். நான் உண்மையான பசங்க பண்ண முடியும், நான் பார்க்கலன்னா பார்த்தேன்னா ஒரு பாஸ்டர் ராஜாமணி பிரசங்கம் பண்ணாரு. மொத்தமே ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸுக்கு 1/2 மீட்டர் எடுத்தா போதுங்கிறாங்க. ரொம்ப வேண்டாம், நீங்க எடுக்கணும் 1/2 மீட்டர்லயே அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிடுவாங்க. கட்சி அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட முடியாது, அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட முடியாது. பரம தரிசனம் உள்ளவங்க, பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறவங்க, தேவனுடைய பிள்ளைய, நம்ம தரிசனம் வேற, நம்ம பார்வை வேற. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேக்குறீங்க, எங்க வீட்டுல போய் கேளுங்க, யாத்தியாவது போய் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அப்படி ஒரு தமிழ் வார்த்தையை அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? மழைக்கு கூட பிடிக்கல, நான் என் பிரசங்கத்தை மழை பெய்யுது, அது சந்தோஷத்துல வருதால துக்கத்துல உங்களை விடக்கூடாதுன்னு பெய்ய வைக்கிறதா என்னன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைய, நம்ம மொழியே வேற. அல்லேலூயா.
அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் இயேசு வைத்துக்கொண்டு எங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். எங்க அம்மா அடுத்த நாள் ராத்திரி என் முன்னாடி வேப்பலை வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க தலையில. நான் ஏமா என்ன வேப்பலை வச்சு அடிச்சுங்க, உனக்கு ஒண்ணு தெரியாத, அவனை பேய் பிடிச்சுக்கிறான். எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அம்மா காளி கோயிலுக்கு போறவங்க, அங்க இருந்து உங்க வேப்பலை கோயில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கா, உன் மேல பேய் இருக்குடா, நீ ராத்திரி இன்னும் சோத்திரம் சோத்திரங்கிற அலேலியா அலேலியாங்கிற ஏதோ ஒரு பேய் பிடிச்சுக்கோ மேல. நான் இல்லம்மா ஏசு இல்ல, நீ போய் சும்மா. எங்க அம்மா அடிக்கடி சொல்லு, நான் உன்னை பெத்தனா நீ என்ன பெத்தியான்னு கேட்க. ரொம்ப பேசணும், நான் தானே உன்னை பெத்தேன், ஆனா நீனே என் சொல்ற கேளு. ஐயா அவனுக்கு புரியாதுயா, நம்ம ஆராதனை புரியாது, நம்ம பாட்டு புரியாது, ஒண்ணும் வேண்டாம். 1,00,000 பேரை கூட்டணுமா, நயன்தாராவை கூட்டிட்டு வந்துட்டா போதும். இங்க சேர்ல உட்கார வச்சா 1,00,000 பேர் வருவாங்க. ரஜினிகாந்த் இங்க கூட்டிட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாருன்னா அவன் இயேசுவை பார்க்க வரல, ரஜினிகாந்த பார்க்க வருவாங்க. அடுத்த வாரம் நீங்களும் நானும் தான் இருக்கணும். நீங்க நினைப்பீங்க 1,00,000 பேர் வந்தா அடுத்த நாள் பாஸ் பெரிய பணக்காரர் ஆயிடுவாரு. அடுத்த வாரம் ஒருத்தனுமே வர மாட்டான். அடுத்த வாரம் நீங்க தான் கேட்கணும், நான் தான் பிரசங்க பண்ணேன். உலகம் மாயையிலே கிடக்கிறது, உலகம் சொல்ல. நான் சொல்றது உங்க நியூஸ் பார்த்து சொல்றேன், நீங்க ஏதோ நான் வேடிக்கையா சொல்லல. நியூஸ் அந்த அம்மா கடை திறக்க போனா 5,00,000 பேர் வந்தாங்களாம் கடை திறக்கிறத பாக்குறது. அங்க ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான், அங்க 15,00,000 பேர் நிக்கிறான். அவன் ஒன்னும் சொல்லல. நான் என்னவோ தமிழ்நாட்டு தலைகீழா மாற்றி போடுவான்னு சொன்னான். நான் எதுக்கு கட்சிக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? தமிழ்நாட்டில் எவ்வளவு வீடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். நீ தலைகீழ் இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஜனங்க பூ தலைவன் வந்திருக்கிறான், சாப்பாடு கொடுக்க போறான், ஆகாரம் கொடுக்க போறான், வீடு கொடுக்க போறான். எத்தனை காமராஜர் வந்தாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவன் வீடு கொடுக்கணும் நினைக்கிற நேரம் 130 கோடி, வீடு கொடுக்க திட்டத்தை ஆரம்பிக்கும் போது 160 கோடி. எங்கு பார்த்தாலும் ஜனப்பெருக்கம். இந்த கிராமத்துல ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியுமா? நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். ஜனங்க எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க பாருங்க. ஏசு கொடுப்பாருனா, ஏசு கொடுப்பாரா உங்களுக்கு? உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருதா அப்படி கேட்கறான் அவன். ஆமா வருது. நீங்க எங்க வீடு கட்டி கொடுப்பீங்களா? கொடுப்போமே. நீ ஏசு ஏற்றுக்கொள்ளு, நீ கொடு, நான் ஏசு ஏற்றுக்கொள்ளுங்கிறான் அவன். அப்படியே சொல்றான், நீ கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நீங்க விட்டுதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு யாரும் வாங்கி ஊழியத்துக்கு வரல, யாரும் தருவாங்கன்னு ஊழியத்துக்கு வரல, எதையாவது பெற்றுக் கொள்வோன்னு வரல, யாராவது ஏதாவது தருவாங்கன்னு வரல, இல்ல அந்த ஜனங்களை கொள்ளையடிக்கணும்னு வரல. முதல் வாரம் கவர் கொடுக்கிறது, 2வது வாரம் கவர் கலெக்ஷன் பண்றது, இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. தந்தாலும் சோத்திரம், தராட்டாலும் சோத்திரம். யார்த்தையும் எதையும் பெற்றுக் கொள்ளணும்னு நம்ம ஊழியத்துக்கு வரல. எதுவும் தந்தாலும் சரி, தராம போனாலும் சரி, கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்பை நிறைவேற்றி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். முதல் வாரம் வந்திருக்கிறான், அவன்கிட்ட கவர் கொடுத்துருக்கு, அவன் பாக்குறான் தசம பாகம், மிஷினரி கவரு, அடுத்தது போட்டு டிவியில பிரசங்கம் பண்றது, அடுத்தது இவன் எல்லாம் கவர் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அது கீழே வசனம் போட்டிருக்கு, நீ உண்மையா இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாதுன்னு போட்டிருக்கு. ஒரு கட்டு கவர் அவன் கையில கொடுத்துருக்கு. அவன் அடுத்த வாரத்துக்கு நீ பரலோகம் போங்க நீங்களாம், நான் அடுத்த வாரம் வரமாட்டேங்கிறான். விட்டுட்டு வந்தாயா மோசைக்கு நீ யாரையா காணிக்க விட முடியும்? மோசைக்கு நீ யாரையா தசமா கொடுக்க முடியும்? மோசைக்கு நீ என்னையா உதவி செய்ய முடியும்? பெரிய அரவணை வாழ்க்கையும் அதிகாரத்தையும் அவன் உதறிவிட்டு இந்த அழைப்பை நோக்கி வருகிறான். அடுத்தபடி நான் முடிச்சறேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, வனாந்திரத்திலே யாத்திரை பண்ணவன். ஊழியத்தை கத்திர வச்சிருக்கிற இடம் வனாந்திரம். ஆமென். மோசேக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் ஊழியம் வச்சிருக்கிற இடம் வனாந்திரம் தான். ஆமென். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதம் 16 வசனம். நான் பிரசங்கம் பண்ண டக்குன்னு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சேன். நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். வனாந்திரத்திலே எப்படி யோசிச்சு பாருங்கய்யா.
கர்த்தர் நம்மை வனாந்திரத்திலே நடத்தி வனாந்திரம் தான். எல்லா இடமும் வனாந்திரம் தான். எங்க ஊழியத்து போனாலும் நம்ம என்ன இன்டர்நேஷனல் பாஸ்டரா அல்ல பெரிய பெரிய அருமையான பெரிய ஒரு பாப்புலர் பாஸ்டரா? ஒண்ணும் கிடையாது, யாரும் கிடையாது, நம்மளை யாருக்கும் தெரியாது. ஆனா எங்க போனாலும் எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரு, அங்க ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்க போனாலும் நான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சுனா அதை யோசிச்சு அதை திட்டமிட்டா வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இப்ப நார்வேயில் போயிருந்தேன், 1000 பேர்கிட்ட வந்திருப்பான். அவங்க யாரையும் விட மாட்டாங்க. நான் போன் பண்ணேன், சும்மா நாள் ஜெயமூர்த்தி பேர் தான் இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். எப்படி இருக்கிறீங்க, என்ன தெரியுதா பிரதர்? அவன் சொல்றான், உங்களுக்கு தெரியாதவங்க நார்வேல யாரும் கிடையாது. அந்த பாஸ் உங்களுக்கு தெரியாதவங்களா? சரி, ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ண முடியும். மீட்டிங்கா? வாங்க, நீங்க தான் பேசுறீங்க. நான் என்ன ஒரு 30-40 பேர் இருப்பாங்க கொடுங்க. அவன் போனா பெரிய கதை பேசி முடிஞ்ச உடனே வெளிநாட்டுல போகும்போது யார் பிளைட்லயே சொல்லிட்டா, நீ இதோடு பேச்ச நிறுத்திக்கோ, இனி நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், நீ ரொம்ப ஊழியம் செய்திருக்கிற, ரெஸ்ட் தான், நீ ஃபுல் ரெஸ்ட். நான் சொன்ன இல்ல 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 இல்ல, அங்க வெள்ளக்காரங்க சபைகள்ல போய் பிரசங்கம் பண்ண எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. இப்போ அங்கங்க ஒரு வாசலை கத்து திறந்துருவாரு. என்ன ஒண்ணு, அங்க 4 பேரு 5 பேரு 10 பேர் தான் இருப்பாங்க, அது மேல இருக்க மாட்டாங்க. 1000 பேர். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 1000 வெள்ளக்காரன் பேசுறோம், 1000 இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தேன். சர்ச் மகா பெருசு. அங்க போனா ஒரு 10 பேர் உட்கார்ந்து கியா கியான்னு வாசிக்கிறான். நமக்கு நான் இங்க எடுத்திருக்கிற செய்தி எல்லாம் எலிசாலாம் எடுத்து வச்சிருப்பேன். இங்க எங்க எலியாவையும் எலிசாவையும் பேச முடியும்? அப்படியே இந்த டைரி அப்படியே மூடி மத்தேவு மார்க்கு லூக்கா தான் இவங்கிட்ட பேச முடியும். செய்தியே மாத்திடுவேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்தவர் வனாந்திரத்திலும் வழி திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டிச்சேரியில 1000, 1500, 2000 பேரை வச்சு ஒரு மனோகர். அது அந்த சபை போல பாண்டிச்சேரியில எந்த கிராமத்திலையும் சபை வளரல. அவரு ஒத்தினி ஒரு ஜிஐயா இருந்த ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல அந்த மரப்பாலத்துல தான் வேலை செய்தார், செத்து போயிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் மனோர்ச்ச கேட்டேன், எப்படியா இந்த இவ்வளவு பேர் வந்தாங்க பிரதர் கேட்டா, எனக்கே தெரியலங்கிற. ஹல்லேலூயா. அவ்வளவு ஜனங்க வருவாங்க. நான் சாவுக்கு மட்டும் போயிருந்தேன். ஐயோ, சாவை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க கிராமத்து ஜனங்க. அவ்வளவு விழுந்து அழுறாங்க. அங்க போய் ஒரு பிரசங்கம் பண்ணேன். நான் எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான உன்னை வனாந்தரத்திலே நடத்துகிற ஒருவர் உண்டு, வனாந்தரத்திலே உன்னை போஷிக்கிற ஒருவர் உண்டு, வனாந்தரத்திலே கிரியை செய்கிற ஒருவர் உண்டு, வனாந்தரத்திலே செயல்படுகிற ஒருவர் உண்டு. அவர் மறக்காதவர். அடுத்தது பேசிய முடிச்சேன். அடுத்தது அருமையான மோசே வராததுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த பாயிண்ட் எத்தனை அருமையான உள்ள 5வது பாயிண்ட் நினைக்கிறேன், அவன் காத்திருக்கு தான் வேணும். நீங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்துதான் அவன் ஊழியம் செய்ய முடியும். கிரியை செய்து பாருங்க. 31 நாள் இங்க நம்ம ஜெபம் பண்ணோம். சில நேரம் நான் தனியா கூட இருந்தா ஜெபம் பண்ணேன். இப்ப அடுத்த ஸ்கீம் போட்டுக்கிறேன், 365 நாள் இங்க உட்காரலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். நான் தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சிரிக்கிற ஆளும் இருக்க மாட்டாங்க, பேசுற ஆளும் இருக்க மாட்டாங்க, வசனம் சொல்றவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க காத்திருந்தால் கிரியை செய்வார். ஆண்டவர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அவர் செயல்படுவார். நம்ம ஒண்ணு சில காரியங்களை நம்ம செய்ய முடியாது, ஆனா அவர் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஒன்னையும் நடப்பிக்க முடியாது, அவர் எல்லாம் நடப்பிக்க முடியும். நம்ம ஒன்னை சாதிச்சிட முடியாது, அவர் எல்லாம் சாதிச்சிருவார். ஸ்தோத்திரம். நீ கடினமான பகுதிகள், முடியாத பகுதிகள், அருமையான கூடாத பகுதிகள் எல்லாம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு போல நாளைக்கு இருக்காது. இந்த 365 நாள் நீங்க இனிமேல் 12 மாசம் 365 நாள் நீங்க பிரயாணம் பண்ண போறீங்க. என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் யாருக்கும் தெரியாது. என்ன
சம்பவிக்கும் தெரியாதையா. Hallelujah. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல பேச்ச குறைச்சிருங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. ஆமென். Amen. ஹalleluya. உயிரோடு கூட எழுப்புவாரையா, எழுப்புவாரியா. ஆமென். சப்பானி நடக்குமாயா, நடக்கையா. எலும்பு உருவாகும் ஐயா, உருவாகையா. எலும்புல இந்த பள்ளத்தாக்கிலே சேனையா எழுங்க. ஆமென். ஹalleluya. தண்டவாளத்துல சாக போனதுதான் டிஜிஎஸ் நகர். கண்டவாளத்துல சாக போனாள். யோசிச்சு பாருங்க. சாக போன இடத்துல மாமனாரு மாமா சந்திச்சு சொன்னாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள உனக்கு வாழ்வு கிடைக்கின்றார். இந்தியாவில் அவரை போல ஒரு சுவிசேஷர் இதுவரையில் எழுப்பினதில்லை. அவரை போல ஒருத்தர் எழுப்பினதே இல்லை. எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா டிஜிஎஸ் கிட்ட யாருமே வர முடியாது. அவருக்கு ஈக்குவலா யாருமே நிக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்க வருவாங்க ஒவ்வொரு மீட்டிங். அவர் பிரசங்கம் பக்கா பிரசங்கம் பண்ணுவார். இப்போ பிரசங்க நீங்க கேட்கிற பிரசங்க இல்ல. நான் ரேஸ் கோர்ஸ் ஒரு மீட்டிங் 5 நாள் போனேன். 5 நாள் 5 மலை பிரசங்கத்தை பண்ணார். அவ்வளவு டீப்பா பேசினார். எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பாச சுந்தரம் மெட்ராஸ்ல அவங்க சபை தான் இப்போ பெரிய சபை. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை தான் பெரிய சபை மெட்ராஸ்ல. இன்னைக்கு ஒரு சின்ன கொட்டையில தான் ஆரம்பிச்சான், கூரை கொட்டையில. ஐயோ, 250 கோடி ஒரு லேடி காணிக்க குடிச்சான். 250 கோடி. 250 ரூபாய் கவருக்குள்ள வச்சு அதுக்கு 5 கவர் உள்ள சொல்லி வச்சுக்கிறீங்க. நான் ஒன்னொன்னா கிழிக்கணும், பார்த்து கிழிக்கணும். அதுக்கு வேற நான் படிச்சிருக்கணும். 250 கோடியை கொடுத்து அந்த அம்மா சொன்னிச்ச ஒரு வார்த்தை சொல்றேன். என் பேரை சொல்லக்கூடாது, சபையில அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, ஹalleluya. யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் கொடுத்தத நீங்க வாக்கு பண்ணுங்க, வாங்கிட்டு போங்க, சிக்க வாங்கி. அப்படிதான் அந்த சர்ச்சை கட்டிருக்கிறான். எதுக்கா சொல்ல வரேன்னா, கர்த்தர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தர் வனாந்தரத்திலே வாசல்களை திறக்கிறவர். கர்த்தர் வனாந்தரத்திலே அற்புதம் செய்கிறவர். ஹalleluya. அப்படியே நாம் சோம். Hallelujah. இயேசுனோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசுனை நடத்துவார். ஹalleluya. glory. இயேசுனை போஷிப்பார். ஆமென். இயேசுனை கைவிட மாட்டார். ஆமென். அவர் உன்னை காக்கிற தேவன். ஹalleluya. அவர் உன்னை முற்றுமுடிய நடத்துவார். ஆமென். லோரபா கதர கபா கபா பாபா 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 பாபா. glory glory lord. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரோடு கூட நீ பாடுபட்டால், ஆமென். glory. அவரோடு கூட நீ ஆளுகை செய்வாய். ஆமென். ராஜா. அவரோடு கூட நீ பாடுபட்டால், ஒரு கத்துரபாக்க. அவரோடு கூட நீ ஆளுகை செய்வாய். ஆமென். ஹalleluya. ஓ, இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. glory. இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆமென். ஆண்டவரே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நிற்கிறோம். உடைய கிருபை இரக்கம் தாங்குவதாக, பலப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக ஹalleluya. எங்களை தொடர்ந்து நடத்தும். ஆமென். உடைய கரத்திலே முழு சபையும் வைக்கிறேன். ஆமென் கர்த்தாவே. 31ஆம் தேதி நடக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாகன வசதிகளை தாரும். ஸ்தோத்திரம். ஆராதனை முழு பொறுப்படுத்திக் கொள்ளும். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் அவர் செய்த சகல உபகாரம். மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.